தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய மகாபெரிய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் பரம தாப்பனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய மகாபெரிய அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேறப்பெற்ற இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, ஞானம் உம்முடையது, புத்தி உம்முடையது, பலன் உம்முடையது. வானத்தையும் பூமியும் உம்முடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் உண்டாக்கினீர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, உம்முடைய வெளிச்சம் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய சரியான வழிநடத்துதல் எங்களுக்கு உண்டாகட்டும். இந்த காலத்திற்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, பலன் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், வாழ்க்கை நன்மையினால் நிரப்பப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் நம்மை குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய சுபாவம். உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் தெய்வீக சுகம் வேண்டும் அப்படின்னா தைரியமாக கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர் குணமாக்குகிற தேவன். அதுதான் அவருடைய சுபாவம். அதைத்தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. ரைட்? செய்வாரா மாட்டாரா, எனக்கு செய்வாரா? நிச்சயமாகவே உங்களுக்கு செய்வார். உங்கள் வியாதியை நீக்குவார். இயேசு அதற்காகவே சிலுவையில் தொங்கினார். நம்முடைய பாவத்திற்காக மட்டுமல்ல, உங்களை குணமாக்க வேண்டும் என்பதற்காகவும் இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள். தெய்வீக சுகம் உங்களுடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை குணமாக்க விருப்பமாக இருக்கிறார், வாஞ்சையாக இருக்கிறார். அது அவருடைய ஆசையாக இருக்கிறது. அதனால் தைரியமாக வரணும். கர்த்தர்கிட்ட வந்து கேளுங்க, கர்த்தாவே குணமாக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமையலாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஹல்லேலூயா. இந்த 5 வசனங்கள்லேருந்து பல பாயிண்ட் நம்ம தியானித்திருக்கிறோம். போன வாரத்துலேருந்து இதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எல்லாத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. நீங்கள் தயவுசெய்து போய் அந்த பழைய மெசேஜஸும் கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இங்கே போன மெசேஜில் இருந்துன்னா எப்படி பழைய ஏற்பாட்டிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதோடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். ஏன் அப்படின்னா, இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு சில சத்தியங்களை நமக்கு விளக்கும்படிக்கு பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசங்களை இங்கே போதிக்கிறார். சில சமயம் அதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, சரி இப்போ பழைய ஏற்பாடு நமக்கு அவ்வளவா தேவை கிடையாது,
நமக்கு அது அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, அதனால் நம்மளுக்கு பழைய ஏற்பாடு தேவையில்லை, அதோடைய சத்தியம் அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷனில் போயிடுறாங்க. அது உங்களுடைய விசுவாசத்திற்கு ஆபத்தான காரியம். உங்களுடைய வளர்ச்சியை அது மட்டுப்படுத்தும். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டோட முக்கியத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். இயேசு அதை குறித்து என்ன யோசித்தார், பவுல் அப்போஸ்தலன் என்ன யோசித்தார், பேதுரு என்ன யோசித்தார், அவங்க பழைய ஏற்பாட்டை குறித்து பேசும்போது எப்படி பேசினாங்க. அல்லேலூயா. இதை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பயபக்தியும் அந்த கனமும் இருக்கும்போது தான் நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது அதுக்குள்ளே இருந்து உங்களுக்கு ஞானம் வெளியில் வரும், வழிநடத்துதல் உண்டாகும், பலன் உண்டாகும். ரைட். அந்த பயபக்தி இல்லாத பட்சத்தில் அது வந்து ஏதோ ஒரு புஸ்தகத்தை வாசிக்கிற மாதிரி ஆயிரும் பாருங்க. இப்படி தான் ஆரம்பிக்கும் லேசாக. ரைட். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க பைபிள் சத்தியங்க ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் உடனே நம்பிடுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில் இல்லையா. ஒரு சிலர் வந்து பைபிள் முக்கியம்னு நினைப்பாங்க, ஆனால் அவ்வளோவா அப்ளிகேஷனாக வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு புஸ்தகமாக அதை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களாம் பைபிளில் வந்து வெவ்வேறு பகுதிகளாக பிரித்து இது அவ்வளோவா முக்கியம் இல்லை, இது ஓரளவுக்கு முக்கியம், இதுதான் முக்கியம், அதெல்லாம் அவ்வளோவா ஒன்றும் பெருசு இல்லை, அந்த மாதிரி ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். இவங்களாம் பிரிச்சுட்டாங்க. ரைட். ஆனால் வேதம் அப்படி போதிக்கவில்லை. வேதம் வந்து வேறு விதமாக போதிக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை போதிக்கும்போது, அதை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும்போது ரைட், உங்களுக்கு வந்து அதை சரியாக புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நீங்களும் அதே டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவதாக 2 திமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, நான் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைய நீங்கள். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க. நானும் என் மனைவியும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளாக ரசிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கற்று அறிந்தவர்களாக இருந்தோம். எங்கள் பிள்ளையை பொறுக்கும்போதெல்லாம் கர்த்தர் வார்த்தையில் நல்லா தேறின நாட்களாக இருந்தோம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய பெற்றோர்களும் ரசிக்கப்பட்டவங்க. குடும்பத்தில் இப்போ என் தம்பி ரசிக்கப்பட்டவன், என் மனைவியோட சகோதரர்களும் ரசிக்கப்பட்டவங்க. ரைட். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே பிறந்திருக்கிறீங்க. ரைட். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சரியான பாதை காண்பிக்கப்பட்டிருக்குது. தேவ வார்த்தையின் அறிவு உங்களுக்கு இருக்குது. ரைட். இப்போ நாளாம் பார்த்திங்கன்னா பல தவறான பாதையில் போய் ரைட், அப்புறம் மாறி ரைட், நிறையா காரியங்களை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. ரைட். நிறைய டைம் வேஸ்ட் அதில். ரைட். நிறைய காரியங்கள் வந்து இன்னும் நல்லா செஞ்சுருந்துருக்கலாம், இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம், இன்னும் வேகமாக வளர்ந்துருக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் வந்து அந்த விலகி போன அந்த காலங்கள் வந்து கொஞ்சம் தடையாக இருந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி பிரச்சனைலாம் என் பிள்ளைகளுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தருடைய அந்த வார்த்தைக்குள்ளேயே வந்ததுனால அவங்க வாழ்க்கை ஒரு சீரான பாதையிலே போயிட்டுருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ரைட். அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் இப்போ நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள்லாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அந்த கர்த்தருடைய அந்த வார்த்தை அவங்களுக்கு சிறு வயது முதலே கொடுக்கப்படுகிறது. ரைட். சரி, அந்த பகுதியை கொஞ்சம் கவனிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினால் உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்கள். பவுல் அப்போஸ்தலன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு
பேதுரு மற்ற அப்போஸ்தலர்லாம் பரிசுத்த வேத எழுத்துகள், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பழைய ஏற்பாட்டைத்தான் பேசுகிறார்கள். ஏன்னா அவங்க இதெல்லாம் பேசும்போது, எழுதும்போது புதிய ஏற்பாடு இன்னும் பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே சேர்க்கப்படலை. அல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த வேத எழுத்துகள் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய நிருபங்களை குறித்து பேசவே கிடையாது. ரைட். மற்ற அப்போஸ்தலருடைய எழுத்துக்களை குறித்து அவர் இங்கே சொல்லலை. பரிசுத்த வேத எழுத்துக்கள்னு சொல்லும்போது அவங்க காலத்தில், அவர் எழுதுகிற அந்த சமயத்தில் அவங்க பழைய ஏற்பாட்டை குறித்து தான் பேசினார்கள். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலருடைய எழுத்துக்களும் பரிசுத்த வேதாகமத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரைட். இப்போ நம்ம பரிசுத்த வேத எழுத்துக்கள்னு சொல்லும்போது மொத்த பைபிளையும் சேர்த்து சொல்கிறோம். கரெக்டு தான் அது. ரைட். ஆனால் பவுல் அப்போஸ்தலன், இப்போ நம்ம இந்த தியானிக்கிற அந்த டாப்பிக்காக அந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறிப்பாக காண்பிக்க விரும்புகிறேன். ரைட். பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற காலத்தில், பேதுரு எழுதுகிற காலத்தில், நம்முடைய ஆண்டவராக இயேசு ஊழியம் பார்த்த அந்த காலங்களில் அவங்க பரிசுத்த வேத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க புதிய ஏற்பாட்டை குறித்து பேசலை, பழைய ஏற்பாட்டை குறித்து பேசினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பழைய ஏற்பாட்டை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குமா? எதற்கான ஞானம்? ரட்சிப்புக்கேற்ற ஞானம். பாருங்கள், இப்போ சால்வேஷன் மெசேஜெல்லாம் நீங்கள் பேதுருவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், எங்கேருந்து எடுத்தாங்க? புதிய ஏற்பாட்டில். அந்த புதிய ஏற்பாடு தான் அப்போ வரவே இல்லையே. பழைய ஏற்பாட்டில் இருந்து எடுத்து தான் பேசினாங்க. ரட்சிப்பு, கிருபையெல்லாம் ஒரிஜினலாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் போதிக்கப்பட்ட காரியங்கள். பின்னாடி நான் உங்களுக்கு அதை எடுத்து காண்பிக்கிறேன். அதை முத அறிவித்தது பவுல் அப்போஸ்தலனோ பேதுருவோ யாக்கோபோ இல்லை. முத அதை அறிவித்தது பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள். புரியுதா? உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அது ஒரு சிலர் கேட்குறதுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். வசனம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட். ஹல்லேலூயா. அவங்க எழுதி வச்சிருந்ததை எடுத்து தான் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் சுவிசேஷமாக, போதனைகளாக போதித்தார்கள். பழைய அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க பயன்படுத்தின டெக்ஸ்ட் என்ன? பழைய ஏற்பாடு. ஹல்லேலூயா. புரியுதா? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அவங்க பழைய ஏற்பாட்டை வேண்டாததா, தேவையில்லாததா பார்க்கலை. அவங்க இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க வாயிலிருந்தெல்லாம் அப்படி வார்த்தைகள் வரவே வராது. அடுத்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். வேத வாக்கியங்களை எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம். ஒரு சிலது மட்டும் இல்லை, எல்லாமே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சில சமயம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இது அவ்வளோ முக்கியம் இல்லை, இது அவ்வளவு சரியில்லை, இது இப்படி ஆக்கும், அது அப்படி ஆக்கும், இதெல்லாம் இப்படி இந்த விதத்தில் பேசும்போது நம்ம வாயை திறந்து இந்த விதமாக சொல்லாட்டினாலும் அது எப்படி அது நமக்கு இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த எழுத்துக்களில் அந்த மனிதனுடைய குறைகள், அந்த மனிதனுடைய ஒரு டிஃபிஷியன்சிஸ், வீக்னஸஸ் அதெல்லாம் கலந்து அந்த எழுத்துக்களுக்குள்ளே வந்துடுது அப்படின்ற மாதிரி ஒரு 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 இம்ப்ரெஷனை நம்ம மேலே வச்சிடுறாங்க. இது முக்கியமில்லை, அது முக்கியமில்லை, இது கொஞ்சம் கம்மி, அது கொஞ்சம் ஜாஸ்தி, இது இப்படி ஆக்கும், அது அப்படி ஆக்கும் அந்த விதத்தில் பேசும்போது. ரைட். ஆனால் கவனிங்க, அவர்கள் குறையுள்ள மனிதர்களாக இருந்தாலும், ஏன்னா நம்ம பார்க்குறோம் மோசையும் தப்பு பண்ணியிருக்கிறாரு, ஆபிரகாமும் தப்பு பண்ணியிருக்கிறாரு, தாவீதும் தப்பு பண்ணியிருக்கிறாரு, சாலமோனும் தப்பு பண்ணியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே மனுஷ சரீரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில பலவீனங்கள்லாம் இருந்திருக்குது. ஆனால் அவங்க தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி அவர்கள் மூலமாக தன்னுடைய வார்த்தைகளை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்தார்.
அவர் சொன்ன வார்த்தையில் அவர் சொன்ன விதமாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்குள்ள இருக்கிற வீக்னஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற குறைபாடுகள்லாம் அந்த தேவ வார்த்தைக்குள்ள கலக்கவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். அவர்கள் எழுதி வைத்த அந்த காரியங்கள் அனைத்துமே தேவனால் ஏவப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. ஆல் ஸ்கிரிப்சர், ரைட், ஆல் ஸ்கிரிப்சர் எல்லாமே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் பார்ப்போம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், கவனிங்க, இது ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. அப்போ நீங்கள் அந்த பழைய ஏற்பாட்டை எடுத்து தியானிக்கும்போது அது உங்களை தகுதிப்படுத்துகிறது, உங்களை தேறினவர்களாக மாற்றுகிறது, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது, உங்களை தேறினவர்களாக மாற்றுகிறது, உங்களை நற்கிரியைகளுக்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது, தேவ சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக அந்த வார்த்தைகள் உங்களை மாற்றுகிறது. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் பாருங்கள், நாம் பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இதுதான் ஆவியானவருடைய சத்தம், இதுதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு தன்னுடைய பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளை குறித்து. புரியுதா? அஃப்கோர்ஸ் இது புதிய ஏற்பாட்டுக்கும் பொருந்தும். நான் ஏற்கனவே சொன்னபடி இது எழுதப்பட்ட காலங்களில் அவங்க தேவ வார்த்தை, பரிசுத்த வேதாகமம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதை குறித்து பேசுகிறார்கள்? பழைய ஏற்பாட்டை குறித்து பேசுகிறார்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இது நிச்சயமாகவே புதிய ஏற்பாட்டுக்கும் பொருந்துகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. சரி, அடுத்து கவனிங்க. பேதுரு சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன சொன்னார் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். 2 பேதுரு முதலாவதாக 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். கவனிங்க, பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூற்றி எழுப்புகிறேன்னா அப்படி தட்டி எழுப்புற உசுப்பேத்துறன்னு சொல்லும். யாராவது ஒருத்தர் உட்காந்துருக்கேன், சும்மா உட்காந்துருப்பேன், அவனை உசுப்பேற்றி என்னத்தையா செய்ய வைப்போம் இல்லையா? ரைட், அந்த மாதிரி நம்முடைய மனதை ஆவியானவர் உசுப்பேத்துறாராம். ரைட், அப்படி தட்டி எழுப்புறாரு. ரைட், எதுக்கு? தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கவனம் கொடுக்கும்படி, தேவனுடைய வார்த்தைகளால் நம்முடைய இருதயம் நிரம்பும்படி ஆவியானவர் இங்கே பேதுரு மூலமாக பேசுகிறார். அவர் சொன்ன விதத்தை கொஞ்சம் கவனிங்க. அவங்க அதை எப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. அங்கே பழைய ஏற்பாட்டை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது என்ன சொல்கிறாரு? பரிசுத்த வேதாகமம், வேத எழுத்துகள். ரைட், இங்கே 2வது வசனம் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால், ஹோலி ப்ராஃபிட்ஸ், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது எதை குறிக்குது? பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும், அது புதிய ஏற்பாடு, நீங்கள் நினைவு கூறும்படி. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் நினைவு கூறும்படி. ஹல்லேலூயா. அவங்க இப்படித்தான் போதித்தார்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் கவனிக்கணும். ரைட், இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளாகிய புதிய ஏற்பாட்டையும் கவனிக்க வேண்டும். 2ம் புரியுதா?
மறுபடியும் நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன். அவங்க பழைய ஏற்பாட்டை குறித்தும் பழைய ஏற்பாட்டை எழுதினவர்களை குறித்தும் பேசும்போது எவ்வளவு பயபக்தியுடனும் மரியாதையுடனும் பேசுகிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனிங்க. அது ரொம்ப முக்கியம். இது ஏதோ பேதுருவும் பவுலும் அவங்க கொஞ்சம் பயஸ்டாக இருக்கிறதுனால, ரைட், இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ கொஞ்சம் ப்ரெஜடிஸ் இருக்கிறதுனால, அப்படி அதனால் சொன்ன வார்த்தைகள் கிடையாது. இது ஆவியானவர் அவர்கள் மூலமாக நமக்கு சொன்ன வார்த்தைகள். புரியுதா? ஹல்லேலூயா. சரி, 1 பேதுருக்கு போவோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து கவனிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இதைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். அங்கே வேதம் என்ன போதிக்கிறது? அந்த பழைய ஏற்பாட்டு உங்களுக்கு ரட்சிப்புக்கான ஞானத்தை கொடுத்தது என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தான் ஆண்டவராக இயேசுவை வருகையை குறித்து போதித்தார்கள், அவருடைய சிலுவை பாடுகளை குறித்து போதித்தார்கள், அதனால் உண்டாக போகும் மகிமையை குறித்தும் அவர்கள் போதித்தார்கள். எங்கே? பழைய ஏற்பாட்டில். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலமாக உண்டாகிற கிருபையை குறித்தும் அவர்கள் தான் பேசினாங்க முத. திரும்ப வாசிப்போம் அந்த பகுதியை. 10 வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ளேயும் செயல்பட்டது யாது? கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் ஒன்றும் வேற ஆவியானவர் கிடையாது. ரைட்? பழைய ஏற்பாட்டை இன்னொரு ஆவியானவர் எழுதினார், புதிய ஏற்பாட்டை வேற ஒரு ஆவியானவர். அப்படி இல்லை, அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் செயல்பட்டார். 11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். 12 வசனத்தை கவனிங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, அவங்களுக்காக பொதிக்கணும். அவங்க இன்னும் அந்த காலகட்டத்துக்குள்ளே வரல, ஆண்டவராக இயேசு இன்னும் வரல. ரைட்? இந்த காரியங்களாம் இன்னும் நிறைவேற்றப்படலை. அதனால் அதை அவங்க பேசும்போது தங்களுக்கென்றதை பேசவில்லை, நமக்கென்று பேசினார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு எவைகள் அவங்க ஆல்ரெடி எழுதி வச்ச அவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை கவனிங்க, நல்லா பாருங்க, கவனமாக பாருங்க. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசைப்படுகிறார்கள், ஆசையாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. Hallelujah to Jesus. அதனால் நம்ம அந்த பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது அந்த பயபக்தி இருக்கணும். அதை குறித்து பேசும்போதும் அந்த பயபக்தி இருக்க வேண்டும். அதை எழுதினவர்களை குறித்து பேசும்போதும் ஒரு பயபக்தி இருக்கணும். புரியுதா? 2 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிப்போம். பேதுரு ஒலிவ மலையில், மறுரூப மலையில் ஆண்டவராகிய பிதாவுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். இயேசுவுக்கு அவர் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அதெல்லாம் பார்க்குறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க, காதால் கேட்குறாங்க. அதை குறித்து பேதுரு அறிவிக்கிறார். நாங்கள் ஒன்றும் கட்டுக்கதையை உங்களுக்கு போதிக்கலை, கண்ணால் பார்த்தது காதால் கேட்டதுன்னு நாங்கள் போதிக்கிறோம், அங்கே இருந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு 19 வசனத்தில் அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. ரைட்? அவங்க அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் உண்டு அப்படின்னு சொல்லும்போது எதை சொல்கிறாங்க? அந்த பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க.
ஹல்லேலூயா. அது அந்த பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை குறித்து நம்ம என்ன பண்ணணும்னு பேதுரு சொல்கிறார். கவனிங்க. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஒத்து கவனிக்குமா? எப்படி கவனிக்கணுமா? அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த கர்த்தருடைய அந்த வெளிச்சம் உங்களுடைய இருதயத்தில் உதிக்கும் வரைக்கும், அந்த வார்த்தையின் வெளிப்பாடு உங்களுடைய இருதயத்தில் உண்டாகும் வரைக்கும் அதை உற்று கவனிக்க வேண்டுமா? அது நமக்கு நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, பவுலப்போஸ்தலனும் அதை அப்படி தான் பார்த்தாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பேதுருவும் அப்படி தான் பார்க்குறாரு. ரைட். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், கவனிங்க, இது ரொம்ப முக்கியம், சுய தோற்றமான பொருளுடையதாக இருக்கிறது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தப்பாக வச்சுட்டேன். எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. முந்தி அறிய வேண்டியதுன்னா இதை தெரிஞ்சுக்கின்றார். நோயிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில். முந்தி அறிய வேண்டியது. முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த தீர்க்கதரிசிகள் இருக்கும்போது அவங்களா சொந்தமாக அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன், அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய ஒப்பீனியன் அதெல்லாம் சேர்த்து கலந்து ஏதோ ஒரு கலவையாக நமக்கு கொடுக்கல. தேவ ஆவியானவர் எழுதினதை, சொன்னதை, அவர் ஏவினதை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? 21ஆம் வசனத்தை கவனிங்க. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இது புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் கவனிங்க, அந்த பழைய ஏற்பாட்டை குறித்து பேசும்போதும் அதை எழுதினவர்களை குறித்து பேசும்போதும் ஒரு பயபக்தி இருக்கணும் நமக்கு. அதை அணுகும்போது ஒரு பயபக்தியோடு, இது தேவனுடைய வார்த்தை அப்படின்ற ஒரு மரியாதையோடு அதை அணுக வேண்டும். இதுக்குள்ளே ஞானம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, இது எனக்கு அவசியம், இது எனக்கு நல்லது, இதை என்னை ஞானமுள்ளவனாக மாற்றும், இது எனக்கு நன்மை செய்யும், ஜீவனாக இருக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் அணுக வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு பழைய ஏற்பாட்டை குறித்து பேசும்போது அப்போல்லாம் புதிய ஏற்பாடுன்னு எழுதப்படவே இல்லை. ரைட். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டுக்கு அடியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு செயல்படும்போது என்ன சொன்னார்? உம்முடைய வார்த்தையே சத்தியம். ரைட். உம்முடைய வார்த்தை என்ன? சத்தியம். இன்றைக்கி நம்ம வாழ்கிற காலத்தில் அது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? எவ்வளவு அற்புதமானது தெரியுமா? ஏன்னா குழம்பி போன ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்கள் எந்த அளவுக்கு குழம்பி போயிருக்கிறாங்கன்னா, ஒரு சிம்பிளான படிப்பறிவே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தெளிவாக புரியறது கூட நல்லா படித்த பயல்களுக்கு அது குழப்பமாக இருக்குதான். நன்மை தீமையை பிரித்து பார்க்க முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எது வெளிச்சம் எது அந்தகாரம்னு தெரியாத ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குழம்பி போன மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிற கூட்டத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை குறித்த அறிவு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அது எவ்வளவு பொக்கிஷமான ஒரு காரியம் தெரியுமா? எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் தெரியுமா? அதை நாம் அப்படித்தான் அணுக வேண்டும். தாவீது சொல்றோம், பொன்னை காட்டணும் வெள்ளியை காட்டணும், இதுதான் எனக்கு முக்கியம். இந்த வார்த்தை யோபு இப்படி சொல்றார், சாப்பாட்டை காட்டல எனக்கு இதாங்க முக்கியம். ஹல்லேலூயா. புரியுதா?
அவங்க அதுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்ததினால தான் அவங்க வாழ்க்கையில் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, ஸ்கிரிப்சர் cannot be broken. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. மத்தேயுல இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Hallelujah to Jesus. 12 வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி போவோம். Hallelujah. 17. நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களாகிலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள். நீங்கள் நிறைய பேருக்கு இது நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்குது. பழைய ஏற்பாட்டையும் மோசே எழுதின வார்த்தைகளையும் தீர்க்கதரிசிகள் எழுதின வார்த்தைகளையும் அழிப்பதற்கு இயேசு வரவில்லை. நிறைய பேர் அந்த விதமாக நினச்சிட்டு இருக்காங்க. அது போச்சு, அவ்வளோதான், இயேசுக்கு அப்புறம் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு, தேவையில்லை. நான் இயேசு அதுக்காக வரவே கிடையாது. அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலே வானம் இருக்குதா, இன்னைக்கு கீழே பூமி இருக்குதா? அப்போ கவனிங்க. அப்போ நாம் பழைய ஏற்பாட்டிற்கு இயேசுவை போல மரியாதை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு அது விளையாடப்பட்டதாக எண்ணினார். சொன்னார் பாருங்க, அருமையாக, ஸ்கிரிப்சர் cannot be broken. கர்த்தர் சொன்ன வார்த்தை உடைக்கப்பட முடியாது, மாற்றப்பட முடியாது. இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் சத்தியம். அதன் அடிப்படையில் தான் அவர் முழு வாழ்க்கையும் கட்டினார். நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசுடைய மீட்பு நிமித்தமாக ஒரு சில காரியங்கள் மாறி இருந்தாலும், ஒரு சில ஸ்லாக்கியங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், வேதம் முழுவதும் ஒன்றும் மாறலாம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் மாறாதவர். அவருடைய சுபாவங்கள் மாறாத சுபாவங்கள். அவருடைய ஞானம் பூரணமான ஞானம். அவர் நித்தியவாசி. அவருடைய வார்த்தைகள் நித்தியமானவைகள். இதெல்லாம் மனதில் வச்சுக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டை குறித்து வாசிக்கும் போதும் சரி, அதை குறித்து பேசும்போதும் சரி, ஒரு பயபக்தியோடு பேச வேண்டும், அதை வாசிக்க வேண்டும். அப்போது அது உங்களுக்கு மிகவும் 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 பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த போதனையில் பார்க்கலாம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.